ஆமா மச்சான், நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தியே, என்னாச்சு? மாறி சூரி என்ன 2 பேரும் வானவில் பாயசு மாதிரி ஒன்னாவே சுத்திக்கிறீங்க? என்ன பொம்பளை பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சா குடும்பம் நடத்த பாருங்கடா. என்னடா பொழப்பு? பொம்பளை பிள்ளை தான் பார்த்தனே, அவதான் புருஷன் தான் முக்கியம்னு போயிட்டால. உன் பார்வைக்கு எவ்வளவு வருவாளா? சரி, சேப்புல எதுவும் காசு இருக்கா? அது எதுக்கு நீ கேக்குற? ஏய், காலையில இருந்து காசே இல்லடா, கட்டிங் போடா. சும்மா எப்படி கொடுக்கறது? என்ன சொல்றதுக்கு சும்மா கொடுக்காட்டி? ஏதாவது பாடு ஆடு. இல்ல பாடிக்கிட்டே ஆடு. ஆடிக்கிட்டு ஆடவா? ஆமா. ரோட்லயா? ஆமா. இல்ல சத்தியமா தரோம். எஸ் வந்துடணும்டா. போடு. கட்டிங்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். போதும்டா டே, புடுங்கடா. அது அப்படியே இன்னொரு பாட்டு பாடு. இன்னொரு பாட்டா? அவனுக்கு ஒரு பாட்டு பாடிட்ட, எனக்கு ஒண்ணு பாடணும்ல. ஒரு பாட்டுக்கு எங்கடா போறது? தண்ணி தொட்டி அந்த சாங் பாடு. தண்ணி தொட்டி தேடி வந்த இல்லம்மா, கட்டிங் அடிக்க காசு இல்ல, டான்ஸ் ஆனா தாரம்டாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? காசு கொடுக்கணும் எங்க வேணா ஆடுவியா? போயிட்டு சரி முதல்ல. டேய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எதுக்கு எங்க அப்பா வம்பிழுக்கிறீங்க? வம்பிழுக்கிறோமா? ஆமா, அவங்க அப்பா எப்படியே பெரிய பொமரி புள்ள, நாங்க வம்பிழுத்துக்கிட்டு இருக்கோம். வந்தாரு, ஆடினாரு, பாடினா, நாங்களும் ஆடினா பாடினா, அவ்வளவுதான். இன்னொரு தடவை எங்க அப்பா கூப்பிட்டு வம்பிழுத்தீங்கன்னு வச்சுக்கோ, செருப்பு பிஞ்சிரும். டேய், உனக்கு தானே முக்கியமா? ஆறு ஆளு முகரை. என்ன அந்த ஆளு அந்த ஆடி பாடினாக்கி நம்ம செருப்புத்துட்டு போறா? அந்த பிள்ளை லவ் பண்றியா? வெறும் வாசல் உட்காந்துருக்கானே இந்த விழு விழுக்கிறாளே, வீட்டுக்காரன் எந்த விழு விழுப்பா? பாடா. ஏய், எதுக்கு கத்துற? உன் புருஷன் இன்னைக்கு என்ன பண்ணாலும் கேளு. மானம் போய் தொலையுது. இன்னைக்கு என்னங்க பண்ணி தொலைச்சிங்க? ஏய், ஒண்ணும் இல்லடி, சரக்கு அடி காசு கேட்டல, நீ தரல. போன ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க, கட்டிங் குடுறாண்ட ஒரு டான்ஸ் ஆடு பாந்தாருன்னாங்க, ஆடிட்டு இருந்து அதை போய் இந்த பிள்ளை. அவங்க ஃப்ரெண்டுகளா? புள்ள வயசு அவங்களுக்கு, ஃப்ரெண்டு உனக்கு சங்கடமா இல்லையா? ஏய், குடியாரங்களுக்கு என்னடி வயசு வித்தியாசம் ஃப்ரெண்டு? போக வச்சுக்க. ஏய், என்கிட்ட தான் காசு கேட்டாரு, நான் குடுக்கலங்கவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் பட்டு இந்த மாதிரி ஆகாம நான் பாத்துட்டேன். போ, இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே அப்படிதான் இருக்கும். பொறு பொறு பொறு, அடிக்க நம்மளு தானே, அடி. ஐயோ 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 ஐயோ. போதுமா? சாப்பிட்டீங்களா இல்லையாங்க? இன்னும் சாப்பிடலடி தங்கா. உட்காருங்க, சாப்பாடு வரேன். பாவத்துக்கு மேல பாவமா பண்ண வந்துட்டு அடியும் குடுக்குற, அன்பையும் குடுக்குற, ஒன்னும் புரிஞ்சுக்கிற முடியலையே. தினத்துக்கு இதே பொழப்பு. புடிங்க. ஏய், என்னடி கருணை குழம்பு வச்சிருக்க? கறிகீரி எடுத்து ஆக்க வேண்டியதானே? கறி குழம்பு என்னைக்கு வேலைக்கு போய் சம்பளத்தை முழுசா வீட்டுக்கு தரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லா குழம்புமே சாப்பிடுங்க. கத்திரிக்காய் குழம்பு வச்சாலும் பரவாயில்ல, கண்ணை குழம்பு வச்சாலும் பரவாயில்ல, அருமையா இருக்குடி குழம்பு. சூப்பரா இருக்குடி கருணக்கிழங்கு குழம்பு. ஒரு சரக்கு அடிக்கும்போது சைடுஸ் கிடைக்காது. காசு எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. கை நடுகுதே. ஏய், ஏத்து விட்டுக்காரி, பாடி வலிய. என்னக்கா கோவமா பேசிட்டு இருக்கீங்க? என்னடி புள்ள வளர்த்துருக்க? என் புருஷன் குடிக்க காசு கேட்டா உன் புள்ள இருக்கு இல்லன்னு தான் சொல்லணும். அதை விட்டு போட்டு நடு தெருவில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடு பாட்டு பாடு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க? ஆளும் அவளும். என் பிள்ளை வளர்ப்ப பத்தி நீங்க பேசுறீங்களா? சின்ன பையன் கூட பாக்காம குடிக்கிறதுக்கு காசு கேட்கிறாரு ஓம் புருஷன். நீ என்ன வளர்த்து வச்ச உன் புருஷனை? என் புருஷனை நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். என்ன காசுலயா புள்ள வளர்த்திருக்க? இன்னொரு தடவை உன் பையன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் வச்சுக்க, மரியாதை கிடையாது, பாத்துக்கோ. ஏழேழு ஜென்ம பந்த மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு வைபோகமே, சம்சாரமே அதில் சந்தோஷமே,
இது வாழும் நிலவும் சிரிந்து வாழுமா வாழுமா? அது எப்படிங்க வாழும்? இங்க பாருங்க, நீங்க எல்லாத்துலயும் போய் பிச்சை எடுக்கிறீங்க தான் நான் காசு கொடுக்குறேன். இதுல 150 ரூபா போக மீதம் 350 ரூபா நீங்க கொண்டு வந்து கொடுத்தா தான் நம்ம அடுப்பெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை நம்பி கொடுத்துட்டீல, மிச்சத்தை அப்படியே கொண்டு வந்து தந்துருந்தி. இங்க பாருங்க, காசு ஒன்னே பாத்தீங்களா, சாப்பாடு வச்சிட்டீங்க. சாப்பிடுவோம். மழை பூஞ்சோல. ஏய், யார் வரான்னு பாத்தியா? நம்ம நீங்க சோறு தண்ணி இல்லாம ஆக்கிட்டு அந்த ஆள் ஃபுல்லா தண்ணி வச்சுட்டோம். என் மாமனுக்கு மணி மாலை. அண்ணே, நேற்று ஏதோ தமாசு பண்ணோம். அது அக்கா சீரியஸ் எடுத்துட்டு போய் வீட்டுல சொல்லி எங்க அம்மா நைட்டு ஃபுல்லா சோறு போடலண்ணே, சாப்பிடாம வர கிடக்குறோம். சோறுலாம் வயிறை காய போட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்ண்ணே. காசு இருந்தா கொடுண்ணே. இன்னும் சாப்பிடலையா? ஆமாண்ணே. அண்ணே, நேற்று நடந்தது மனசுல வச்சுக்காம கேட்டவன காசை கொடுத்துட்டேண்ணே. யாருண்ணே நீ? நானா? கொடுத்த காசுக்கு வேலை நடந்துருச்சு. சரி, மீத காசை கொடுங்க. காசு இல்லையா? ஏங்க 150 ரூபா போக மீதம் 350 ரூபா கொடுங்க. 500 ரூபா கொடுத்து விட்டேன்ல. ஜெகதீஷ் பசிக்குதுண்ணே, காசு விடுண்டியா? கொடுத்துட்டு வந்துட்டேன்டி. பட்டினிடும் போது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஆமா, பெரிய கொடை வள்ளலு, கேட்டோன்னே கொடுத்துடணும். இல்லன்னா உன் கொடை அப்படியே கவுந்துரும் பாத்துக்க. ஐயா, வீட்டுல அங்க சாப்பாடு இல்லாம உட்காந்து கிடக்கும். ஏன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இருக்க? இன்னும் நம்பி நான் 500 ரூபாய் கொடுத்து விட்டேன் பாரு. புத்தி செருப்பு கொண்டே அடிக்கணும். அப்படியே போட்டலாம்னு தோணுது எனக்கு. செமஸ்டர் எக்ஸாம் படிச்சியா? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரி போட்டுக்கிற ஊத்திக்கலாம் கொஞ்சம். மகளே, நான் பெத்த மகளே, சாப்பிட்டியா? மக கோச்சுக்கிட்டு போடுது பொண்டாட்டி. மா மா, ஏய், எது கத்திட்டு இருக்க? உன் சுந்தர புருஷ வராரு, போய் பாரு. அப்பான்னு சொல்ல மாட்டியா? அவர் எப்ப அப்பா மாதிரி நடந்துக்கிறாரோ அப்ப சொல்றேன். என்ன பண்ணாரு? ஏன் உனக்கு தெரியாதா? நான் சொல்லணுமா? போவான் சரி. பொண்ணுக்கு பொண்ணுக்கு அடிதடிதான் மண்ணுக்கு போற உலகத்தில. பசிக்குது பசிக்குது தினந்தான் தின்னா பசியது தீந்திடுமா. அடியா தாடி நான் பாட்டாளி உன் கூட்டாளி. இன்னும் அவனோட பெரிய அக்கப்போரா கிடக்குது. டெய்லி இப்படி குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தா அங்கெல்லாம் இருக்க வேணாமா? வியாழைக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கலாம், போட்டு தாலியா இருக்கு கிடக்குறேன். தம்பி, என்னையா என்னக்கா டெய்லி இதே பண்ணிட்டு இருக்காரு இவரு? நான் சொல்லி வச்சுக்கிறையா, இனிமேல் பட்டு அப்படி பண்ண மாட்டாரு. ஏங்க ஏங்க சொல்லணுமா? சொல்லும் போது உன தட்டி வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கேன். இதனால வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வெளியில அக்கம் பக்கத்துல எல்லாம் திட்டுற அளவுக்கு வச்சுட்ட நீங்க. வயசுக்கு வந்து ஒரு பொம்பளை இருக்கு, கொஞ்சமா நினைக்கிறியா? விடியட்டும் நான் பேசிக்கிறேன். குடியாரா சைடிஸுக்கு நான் தான் காசு கொடுத்தேன். தின்னுட்டு போயிட்டேன். என்னை ஒரு ஊர்வா மட்டும் தான் கேட்டுட்டு. அதான் இப்ப முக்கியம். 5 கூட குடிக்காம படுத்தாச்சு. விடியட்டும், காலையில பேசிக்கிறேன். என்னத்த பேச? அண்ணே, அரிசி ஒரு 3 கிலோமீட்டர்ல கொடுங்க. காசு சாயந்தரம் வந்து கொடுக்குறேன். அக்கா, எப்படிக்கா என்ன கடன் கொடுக்க சொல்றீங்க? அண்ணன் குடிச்சிட்டு அங்கங்க விழுந்து கிடக்குறாரு. நான் கொடுத்த கடனை வாங்குறதுக்கு வீட்டுக்கும் வாசலுக்கும் அலைய முடியுமாக்கா? காசு கொடுத்து எது இருந்தாலும் வாங்கிட்டு போக்கா. நானே இங்க நட்டத்தில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
அண்ணே ம். சேமியா பாக்கெட் இருக்கா? இருக்கு கொடு. பாண்டியக்கா, பாண்டியக்கா. தம்பி என்னப்பா? அக்கா, அண்ணன் பணம் வாங்கியிருந்தாரு, எப்ப தருவாரு? என்ன பணம் வாங்கியிருந்தாரா? எனக்கு எதுவும் தெரியாதே. ஆமா, அவர்கிட்ட கொடுத்து போட்டு ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் உங்கள்ட்ட கேட்காம யார்ட்ட கேக்குறது? வீட்டுக்கு வந்தா வீட்லயே ஆள் இல்ல, அன்னைக்கு ரோட்ல பார்த்தா ஓடி ஒளிஞ்சிக்கிறாரு, கண்டுபிடிக்கவும் இல்லை எங்க இருக்காருன்னு. அக்கா சீக்கிரம் காசை கொடுக்க பாருங்க, எங்க அப்பாலாம் வந்தாருன்னா பிரச்சனை ஆயிரும், அதனாலதான் என்னை அமுச்சு விட்டுருக்காங்க. தம்பி ரொம்ப பேசாதீங்க. ஒரு காலத்துல உங்க அப்பா எங்க வீட்டுக்கார்ட்ட கை கட்டி வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. பாலா பணம் குடிக்க அடிமையாகி இந்த மனசு இப்படி கிடக்காப்புல. இங்க பாருங்க, இந்த ஒரு தடவை எங்கிட்டாவது நான் வாங்கி கொடுத்துறேன். அடுத்தலாம் அவர் வந்தாருன்னா கொடுக்க கூடாது சொல்லிட்டேன் நானு. சரிங்க சோரா. தம்பி வாங்க டீ குடிச்சிட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, அப்பதான் சாப்பிட்டேன், நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு, அசிங்கமா இல்ல? ஐயே மா, என்ன உப்புமா பண்ணிருக்க? அம்மாவுக்கு உடம்புக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கோ. எனக்கு இது பிடிக்காதுமா. முடியலன்னு சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. மா, ம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏமா இன்னும் சேமியா வேணுமா? அது உன் புருஷனுக்கு கொண்டு போய் கொடு. நானும் பார்த்துருக்கேன், எப்ப பார்த்தாலும் உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க, யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து பேச மாட்டேங்கிற. அப்படி உனக்கு என்னதாம்மா பண்ணாரு? ஏய், உங்க அப்பா பத்தி உனக்கு என்னடி தெரியும்? தங்கப்பட்ட மனசாண்டி. ஒரு காலத்துல உங்க அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? யோசிக்காத. அந்த நாதாரி கட்டடத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, மேல் வலிக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல. அங்க ஒருத்தன் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கான். அப்படியே குடிக்க பழகிட்டாப்புல. மத்த மனுஷன் மாதிரி கிடையாது பப்பேன். ஒருத்தன் என்னென்ன பண்ணிட்டு கிடக்கான். இந்த மனுஷன் அது பாட்டுக்கு போகும், குடிக்கும், வீட்டுல வந்து நுடைக்கிறது. குடிச்சு போட்டு யார்ட்டையாவது வம்பளுக்குறாப்லையா, இல்ல அசிங்கமா பேசுறாப்லையா, இல்ல யாருனாச்சும் கையை பிடிச்சிருக்கிறாப்லையா? பொட்டாட்ட வீடு வந்து சேர்ந்துருதுல, இதுக்கு மேல என்னடியே வேணும்? போக போக என்ன சரியா போயிருண்டி. சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இரு, அப்புறம் எங்க திருந்துவாரு. ஏண்டா பொண்ணு பார்க்க போறோம், ட்ரெஸ் இப்படியே பண்ணிட்டு வர, பீச்ல வாக்கிங் போற மாதிரி. உன்ன மாதிரி இப்படி டிப்டாப்பா வந்தாதான் ஏரியாக்குள்ள எவன்டா புதுசா வந்திருக்கான் நம்மள பாப்பாங்க. இந்த மாதிரி வந்தாதான் பக்கத்து ஏரியா பையன் நம்புவாங்க. நீ வேறண்ணே அண்ணங்கிட்ட பேப்புமா? சரி அண்ணே, ஏன் பாண்டியக்கன் ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா? ஊருக்கு நிறைய பாண்டியமா இருக்கு, மொட்டையை கட்ட எப்படி சொல்றது? ஆனா அவங்க பொண்ணு பேர் கல்பனா, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு. ஓ, அந்த பாண்டியம்மாவா? என்ன விஷயம்? ஆனா அந்த பொண்ணு தானே எங்க தம்பிக்கு பொண்ணு கேட்கலான்னு இருக்கோம், அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ, விசாரிக்க வந்தீங்களா? பொண்ணெல்லாம் தங்கமான புள்ளப்பா, நல்லா படிக்கிற புள்ள, குடும்பத்துக்கு தகுந்த புள்ள, குனிஞ்ச தலை நிமிராது. இந்த காலத்துல இப்படி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மாவும் நல்ல டைப்பு, இருக்கிற வச்சு குடும்பம் ஓட்டுவாங்க. என்ன அவங்க அப்பனே பெரிய குடியாரு, அவனால 10 ரூபா பிரயோசனம் இல்ல. இவ்வளவு சொல்றீங்க, நீங்க என்ன? நானா? நான் தான் அந்த பொண்ணோட அப்பன். வாயா வா, என்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னடி, எது விசேஷமா? ஏயா, நடக்கிற அந்த விசேஷத்தை கெடுத்துட்டியே, அப்புறம் என்ன விசேஷமா கேட்டுக்கிட்டு இருக்க? புரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்ட என்னத்த சொன்ன? ஓ, அதா உண்மையை தான் சொன்னேன். ஆமா, நீ உண்மையை தானே பேசணும். ஹரிச்சந்திரன் இல்லையா? இல்லன்னா உன் கீழே விழுந்துடாது. ஏய், நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா குடியாருன்னு அடிச்சு வெட்டி விட்டானு வைய, உள்ள அழுதுக்கு வந்து குளிக்க முடியும், அப்ப அசிங்கம் இல்லையா? அதுக்கு தான் நீ முதல் உண்மையை சொன்னேன். யோ, உன்னால உதவி செய்ய முடியாதனால ஓத்திரம் பண்ணாம இருக்கியா? நானா ஏதோ ஒரு மாப்பிள்ளை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல, ஏன் அதிகம் போய் கெடுக்கிற நீ? ஏய், சின்ன பிள்ளை இன்னும் 4 வருஷம் கழிச்சு கட்டி கொடுக்க முடியும், சும்மா இருக்கியே. இங்க பாரு, அவ 10 வருஷம் இருந்தாலும் நீ கட்டி கொடுக்க மாட்ட. குடிச்சு போற நீ கெடுத்து வச்சிருக்கேல, அறிவுள்ள உனக்கு கொஞ்சம் கூட. இங்க பாரு, நீ மூஞ்சிலே முடிச்சிடாத. வாயா வரியா?
எங்கம்மா உங்க அம்மாவை? குடிச்சிட்டு படுத்திருக்கு. காலையில குளிச்சு எப்ப குளிச்சா? குளிச்சிட்டு இல்ல, குடிச்சிட்டு படுத்திருக்கு. போய் பாரு. குடிச்சிட்டு படுத்திருக்காளா? ஏய் பாண்டியம்மா, பாண்டியம்மா, ஏய் என்னடி குடிச்சிருக்கியாம்லடி? ஏய் எந்திரிடி. ஏடி ஷோ மானம் போகுது. சே எந்திரிடி. ஏய் எந்திரிடி. வெளிய அமிர்தம் குடும்ப மானமே போச்சு. என்ன குடும்பமானம் போகுது? நீ குடிச்சிட்டு ஆடும் போதெல்லாம் அசிங்கம் தெரியலையா? நான் குடிச்சா மாத்திரம் உனக்கு அசிங்கம் ஆயிருமா? நீ ஏன் குடிக்கிற? வேலைக்கு போறேன், கை கால வலிக்குது, மேலு கால் வலிக்குன்னு குடிக்கிறேன்டி. நல்ல வேலை கிடைக்கல, அதை நினைச்சு கவலைப்பட்டு குடிக்கிறேன்டி. உனக்கு முன்னாடி வந்துச்சு. இங்க வேற எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் பொம்பளைங்க குடிக்க ஆரம்பிச்சோன்னு வையே, டாஸ்மார்க்லே குடியா கிடக்கணையா. யோ எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமாயா? ஒரு பொண்ணா பிறந்து பொண்ணா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அது உன்னை கல்யாணம் பண்ணிட்டிய வாழ்க்கை வலிக்குதியா? நீ வாங்கி வச்ச கடை அம்புடு பயல வீட்டுல வந்து அசிங்கப்படுத்துறியா? எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இதெல்லாம் விடு. பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மாப்பிள்ளை பார்த்து வச்சேன், அதை போய் கெடுத்து வச்சிட்டியா? என்னைய ஊடியா? என் பிள்ளை எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? வலிக்குதியா? ஒவ்வொன்றையும் நினைக்க நினைக்க வலிக்குதியா? வலிக்குதியா? அதுக்கு தாயா குடிச்சேன், குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு தான் குடிக்க தெரியுமா? பொம்பளையெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சா நாடு தாங்காதியா. நாளையில இருந்து 2 குவார்டர் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று.